அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்பம் ஜோதி ராம் சந்தோஷ். நம்ம சேனலில் புதிய முயற்சியாக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோடு செய்யப்பட உள்ளது. முதல் வீடியோக்களாக மேஷராசி, ரிஷபராசி மற்றும் மிதுனராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. இது கடகராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு. முதலாக கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் 15 நாட்களுமே சற்று நிதானமான தன்மை, சாதகமற்ற தன்மையாக தான் உள்ளது. பின் 15 நாட்கள் ஜூலை மாதம் 15க்கு பிறகு, ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் பிறகு நல்ல ஒரு அமைப்பாக கடகராசியாக உள்ளது. குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நல்லபடியாக தீர்ந்து, கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாமே, மனைவி பிரிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போகிறதாகட்டும், கணவன் உங்களை எப்போவுமே இதை சண்டை போடுறது எல்லாமே இந்த இந்த மாதத்தின் 15க்கு பிறகு நல்ல ஒரு அமையக்கூடிய மாதமாக அமைந்துள்ளது. தந்தை தாயின் ஆதரவு கூட நல்ல மாதமாக அமைந்துள்ளது. ராசியிலேயே இந்த மாதத்தின் 15க்கு பிறகு சூரியன், புதன், சுக்கிரன் மூவன் சேர்க்கை நல்ல ஒரு நட்பு நிலையில் உள்ளது. மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை 15க்கு பிறகு அமைந்துள்ளது. இவ்வளோ நாட்களாக இருந்து வந்த மன கசப்புகள், வீட்டில் இந்த சண்டை எல்லாமே கொஞ்சம் தீர்ந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, அப்பாடி போராட எப்போ இவ்வளோ நமக்கு நிம்மதி இருந்தாலே போராட எப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிம்மதி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜூலை 15க்கு பிறகு அமைந்துள்ளது. ஆடி மாதம் முழுக்கவே கடகராசிக்காக நல்ல ஒரு அமைப்பாகவே உள்ளது. குழந்தைகளால் நல்ல ஒரு சந்தோஷத்தை, மன நிம்மதியை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். எவ்வளோ நாட்கள் உங்கள் மேலே வெறுப்பு, கோபத்தை மட்டுமே காட்டின கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், இனிமேல் அன்பு பாசத்தையும் காட்டுவாங்க. 8ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கனால அஷ்டம சனி 12 ராசிக்காரர்களே அதிகமாக இந்த கடந்த 1-2 வருஷமாக கஷ்டப்பட்டவங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான். நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே இன்னும் சில மாதங்களில் நல்லாவே நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பாக தான் உள்ளது. அடுத்த வருடம் வரக்கூடிய சனி பயிற்சி மட்டுமே மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதோ, தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதோ, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ, பூமி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ எதுவுமே பண்ணாமல் இருக்குது நல்ல ஒரு அமைப்பாக உள்ளது. நீங்களாக போய் ஜாபுக்கு மாறாதீங்க. வேலையை தேடி வந்தாலுமே கொஞ்சம் அதை கவனமாக பார்த்து போகலாமா வேண்டாமா கொஞ்சம் யோசித்து போக வேண்டியது ரொம்ப நல்ல அமைப்பாக உள்ளது. ஏன் நீங்கள் கிணத்துலேருந்து தப்பிக்க நினச்சிட்டு கடலில் போயிட்டு விழுந்துடாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதால தந்தையினோட ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடியது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 9-10க்கு உண்டான குருவும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் இருப்பதால் குருமங்கள யோகம் இந்த மாதத்தின் பிற்பகுதியான ஜூலை 15க்கு பிறகு நல்ல ஒரு அமைப்பாக, நல்ல ஒரு தனவரவு வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உள்ளது. இவ்வளோ நாட்கள் சரியான வேலை இல்லை, சரியான தொழில் இல்லைன்ட்டு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த ஜூலையின் 15க்கு பிறகு ஆடி மாதம் முழுக்கவே நல்ல ஒரு தனவரவு, தனப்பிராப்தி எல்லாமே நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைந்துள்ளது. நடக்கக்கூடிய அஷ்டம சனியில் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னா யாருக்குமே அட்வைஸ் பண்ண போகாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்லதே நீங்கள் சொன்னாலுமே அவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். யாருக்குமே அட்வைஸ் பண்ண போகாது. அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கு தான் பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய சமயம் தான் இந்த அஷ்டம சனி. அதனால் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து தள்ளி இருக்குது மிகவும் நல்லதாக உள்ளது. இந்த மாதத்தினுடைய சந்திராஷ்டம நாட்களாக 23ஆம் தேதி காத்தால 9 மணி அளவில் ஆரம்பிக்குது. 23, 24, 25ஆம் தேதி காத்தால 11 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. இந்த 3 நாட்கள் தான் கொஞ்சம் வாய்க்கு ஜிப்பு போட்டுக்கங்க. வாயை திறக்காதீங்க. நீங்கள் வாய் திறந்தால் பிரச்சனை வந்துடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகுந்த அவசியம். அதே போல் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போங்க. வெளியே யாருன்னா பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இந்த மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 3 நாட்கள். 3 நாட்கள் எவ்வளோ குழப்பமாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. தவறான முடிவுகளை எதுவுமே எடுக்காமல் இருங்க. சற்று அதிகம் கவனம் தர வேண்டிய நாட்களாக இந்த 3 நாட்கள் அமைந்துள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது 100க்கு 65% நல்ல பலன்களை அமையக்கூடியது. அதே போல் நம்ம சேனலில் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யாருமே
சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. 23% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளாகட்டும், கருத்துக்களாகட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.